இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. ஐயா, ஏழரைச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு, விரையச்சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே போன வருஷம் அப்படி ஒன்று ஏழரைச்சனியில் நீங்கள் பெரிய கஷ்டத்தை கண்டிப்பாக அடையலை. அதாவது செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடமும். போன வருடமும் ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது, இந்த வருடமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒன்று. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஐயா, வாழ்க்கையில் வெற்றி ஓரளவிற்கு கிடைச்சாலே நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கலாம் இல்லையா? அப்போ 11ஆம் இடத்துல ராகு இருப்பது, 12ஆம் இடத்துல நிலையாக விரையச்சனி என்கின்ற அமைப்பில் சனி இருப்பது, ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பின்னர் 4ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற பாக்கியாதிபதி உச்சம் என்கின்ற ஒரு பலமான ஒரு நிலைமை அடையிறதுன்றது உண்மையிலேயே பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரியான சில நிலைமைகள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு. வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வருடம் முழுவதுமே, தமிழ் புத்தாண்டு முழுவதுமே அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் சர்வ நிச்சயமாக உண்டு. என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் 3 நாட்கள் ஜூன் மாதத்திற்கு உள்ளாகவே அல்லது வருடத்தின் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் திருமணம் நடப்பதற்கான சில விஷயங்கள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. அனைத்து நிலைகளிலும் இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்பதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு. சிலருக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே நான் 2-3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க, அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைக்கல, நாங்கள் தான் கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு எல்லாம் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் இப்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. இளைஞர்களுக்கு சொல்லிட்டோம். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலே நல்ல பலன்கள்ங்க. கொஞ்சம் தூர இடத்துல போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து 4ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய குரு 8-12 என்று சொல்லப்படக்கூடிய தூர இடங்களை பார்க்கக்கூடிய சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் இல்லையா? அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வடநாட்டில் போய் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணுன்ற மாதிரியாக சில குறிப்பிட்ட அமைப்புகளுக்குள் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே நல்ல விதமான பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. நடுத்தர வயது திருமணமானவர்கள் எல்லாருக்குமே புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ஒரு வகைக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சில நிலைமைகள். உண்மையை சொல்லப்போனால் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஜென்மச்சனியின் மூலமாக மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு சில பல பொருளாதார தடைகள் வரலாமே தவிர இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. உங்களுடைய உயரத்திற்கும் தகுதிக்கும் ஏற்பட்ட அமைப்பில் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு செலவுகள் அதிகம் இருந்தாலும் கூட அந்த வருமானங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு கூடுதல் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் எதுவும் இல்லாத நிலைமை. குறிப்பாக சகோதரிகள், மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் மன கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாமே விலகக்கூடிய, எதிலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக 2026 தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலே கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்த நிலைமைகளில் இருக்கிறார். வலுத்த நிலைமைனா குருவின் வீட்டில் அவர் வலுவாக இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த 11ஆம் இடத்து சனி இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமாகவே இந்த 11ஆம் இடத்திலேயே அப்படியே இருக்கிறார். இது ஒன்றே போரும் உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை கொடுத்து வைத்த அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நல்லவைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன நல்லவைகள் நடக்கும்? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்பு. தேவையில்லாமல் எனக்கு எதிரில் கடை வச்சிருக்கிறாருங்க, அவர் கொஞ்சம் குறைச்சி வியாபாரம் பண்ணுறாரு, போட்டிக்காக வேணுமென்றே நஷ்டத்தை சமாளித்து கொண்டு நடத்துகிறாரு, இன்னும் எவ்வளோ நாள் இப்படித்தான் இருப்பாருன்னு தெரியல, இதனால் எனக்கு வியாபாரம் அடிபடுதுங்க என்கின்ற மாதிரியாக வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர், தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்குமே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த போட்டிகள், துக்கங்கள், துயரங்கள் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் அமைப்புகள் இருக்குங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு உள்ளேயே, ஏன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பயிற்சி 3ஆம் இடத்திற்கு போகிறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எதையாவது கெடுதல்களை செஞ்சிருவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. அப்புறம் இங்கே பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. 3இல் பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் நிறைய இளைஞர்களுக்கு தந்தையாகக்கூடிய அமைப்பு, தந்தை மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் குருப்பெயர்ச்சியை பற்றியோ ராகுகேது பயிற்சியை பற்றியோ தமிழ் புத்தாண்டில் நீங்கள் கவலையே பட வேண்டாம்.
சனிப்பெயர்ச்சி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் வருட ஆரம்பத்திலிருந்தே நல்ல இடங்களில் தான் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வருஷமாக இந்த 2026 புத்தாண்டு கண்டிப்பாக, தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான இது என்னென்னா, 11ஆம் இடத்துல சட்ட போராட்டங்களுக்கான நிறைவுகள் இருக்கும். அதாவது இது வரைக்கும் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இருக்குது, அப்பா கொடுத்த சொத்தை, எழுதி கொடுத்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல் போச்சு, சித்தப்பா கேஸ் போட்டிருக்கிறாரு, பெரியப்பா கேஸ் போட்டிருக்கிறாரு, பங்காளி கேஸ் போட்டிருக்கிறாரு, அக்கா கேஸ் போட்டிருக்கு, தங்கச்சி கேஸ் போட்டிருக்கு, சொந்தக்காரங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமைகள் என் மீது இருக்கின்றன, கோர்ட்டுக்கு தேவையில்லாமல் இழுத்திருக்கிறார்கள், அல்லது நானே ஒரு சிறு குற்றம், செக் ரிட்டன் ஆகி போச்சு, கிரெடிட் கார்டுக்கு வாங்கினேன், அந்த கிரெடிட் கார்டுக்கு டக்குன்னு கட்ட முடியாமல் போச்சுன்னு சிறு குற்றங்களுக்காகவோ அல்லது சட்ட ரீதியாக இந்த சிவில் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சிவில் அமைப்புகளுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்புகள், தீர்வுகள், தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 80 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் புத்தாண்டு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல சாதகமான பலன்களை மட்டுமே தரக்கூடிய அருமையான நிறைவான தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் அமைப்புகள் எல்லாமே மிகச்சிறப்பாக பணவரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியான பாக்கியாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தில் சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராசியில் இப்போது ஆரம்பத்தில், தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வந்ததற்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து அப்படியே அதிசார முறையில் 3ஆம் இடத்திற்கு போய் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு பண விவகாரங்களில். இது வரைக்குமே தெரியாதனமாக ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து வச்சிட்டாங்க, அந்த பணத்தை வாங்கவே முடியலைங்க, தேவையில்லாமல் சும்மா ஒரு ஹெல்ப்னு கேட்டாருங்க, நான் கடன் வட்டிக்கு கூட கொடுக்கவே இல்லைங்க, ஏதோ என் வீட்டில் இருக்கிற பணம் அவர் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க போகுது, இருந்தால் இருந்துட்டு போகுது, அவர் பிரச்சனையாவது திரும்பேன்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுத்திருந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணவரவுகள், நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்த நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான இதாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்பவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் அமைப்பில் இருக்கிறவங்க, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டெலிஃபோனில், செல்ஃபோனில் வாடிக்கையாளர்கிட்ட பேசினா தான் எனக்கு இந்த வாரம் வருமானம், இந்த வாரம் சம்பளம், இந்த மாத சம்பளம், தினசரி சம்பளம்னு பேச்சின் மூலமாக ஜீவனத்தை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மிதனராசிக்காரர்களுக்குமே இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. தொழிலாளர் பெருமக்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன் என்று சொல்லப்படக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே 2 பக்கமும் அடிபட்டிருந்த நிலைமைகள்லாம் மாறி, வீட்டிலையும் வேலை செய்கிறேன், ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு இருக்கவங்க எல்லாத்துக்குமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. ஜூன் மாதத்திற்கு பிறகு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. 2-3 வருஷமாக ஆகி திருமணமாகி எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு மிதனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல தன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு கடன்கள் வரும். ஹவுசிங் லோன் மாதிரியான, வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகலை, வாகன கடன் அப்ரூவல் ஆகலை, வண்டி வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், அதற்கான ஒரு கடன் அப்ரூவல் ஆகலைன்னு நினச்சிக்கிறவங்களுக்கு நல்ல பேங்க்கில் கடன் அப்ரூவல் ஆகுது. கடன் வாங்கினாலும் கூட அதை கட்ட முடியும் என்கின்ற அளவிற்கு, ஒரு வீட்டுக்கடன் அடைந்தாலும் கூட நல்ல பொருள் சேர்க்கை, ஒரு வீடு அமைகிறது அல்லது ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலமே வாங்கிறது என்பது போன்ற பொருள் சேர்க்கையும் நல்ல விதமான அத்தனை தன்மைகளும் இருக்கக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரக்கூடியதாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களுக்கு ஓயக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் 1.5 மாதம் 2 மாதம் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் கடனால் சில பிரச்சனைகள், என்னையாவது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எப்போத்தான் இந்த பிரச்சனை தீரப்போதோ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட
வருடத்தின் முதல் நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதியிலிருந்தே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனையடுத்து 1.5 மாதத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடையப் போகிறார். இது ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் இதில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன நடக்கும்? இதுவரைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். கணவனை புரிய முடியும், மனைவியை புரிய முடியும். குழந்தைகள் எந்த அளவிற்கு ஜெயிப்பார்களோ அந்த அளவுக்கு ஜெயிச்சு காட்டுவாங்க. அட்டமத்து சனியில் கடந்த 3 வருடங்களாக கடுமையான தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே, அதாவது நடுக்கடலில் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தூரத்தில் கரை தெரிகிறது. இனிமேல் பழச்சிக்குவோம், இனிமேல் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு நிச்சயமாக இருக்குங்க. 9ஆம் இடத்துல சனி இருந்து தந்தையின் பேரில் கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடியவர்கள், அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, அல்லது அப்பா ஊர்லேருந்து வரமாட்டேன்றாங்க, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்றாங்க, அல்லது எனக்கு ஒரு காதல் இருக்கிறது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, அந்த விருப்பத்தை அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்ட்டு வாழ்க்கை எந்த விதத்தில் போகும் என்பதை அப்படியே தெரியாமல் புரியாமல் இருக்கக்கூடிய இளைய பருவமாக இருக்கட்டும், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் வாழ்க்கை நல்ல விதமாக போகும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல யோகமான அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. மேற்கு திசைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான விசா எல்லாம் ஒரு மாத ஆரம்பத்தில் ஒரு 2 மாதத்திலே கிடச்சிடும். படிக்க போகணும், வேலைக்கு போகணும், ஐரோப்பாவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும் என்கின்ற மாதிரியான வாழ்க்கையின் லட்சியமே இதுதான் என்கின்ற மாதிரியாக வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள், வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் படிக்க போகணும், அந்தந்த இதில் ஐஐடியில் தான் படிக்கணும், ஐஎம்எல்ல தான் படிக்கணும், இந்த மாதிரியான ஒரு லட்சியங்களை வைத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே நீங்கள் நினைத்தார் போலவே இந்த 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 வருஷம் நடக்கக்கூடிய நீட்டாக இருக்கட்டும் அல்லது அரசு தேர்வாக இருக்கட்டும், அரசு வேலையில் இது வரைக்குமே எனக்கு தடங்கள் இருக்குங்க, 1/2 மார்க்கு 1/4 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்திலேயே நீட்டு கிடைப்பது, இந்த வருடத்திலேயே அரசு வேலை கிடைப்பது, அதற்கான போட்டிகளில் நீங்கள் ஜெயிப்பது என்பது போன்ற மனதிற்கு இனிய வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த தமிழ் புத்தாண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு போன வருஷத்துலேருந்தே அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வருஷமும் அஷ்டமச்சனி ஏதாவது கெடுபலன்களை செஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சேனல்லையும் நான் பேசுகின்ற சன் டிவிலையும் கூட இந்த ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லி கொண்டு வருகிறேன். ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் நான். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ராசிபலன் கூட நான் பேசுறதில்லை. ராசிபலனை கூட அந்தந்த கிரகங்களின் இருப்புகள் இந்த இடத்துல இருக்கிறதுனால இன்ன பலன் நடக்குதுன்னு விளக்கமாக விதி வழியாக விதியோடு சொல்லக்கூடிய ஜோதிடம் நான். இந்த வருடமும் உங்களுக்கு அட்டமத்து சனி எந்த விதத்திலையும் பாதிப்புகளை தராது. ஏன்னு சொன்னால், வருடம் பிறக்கும் போதே பாருங்கள், ஏகப்பட்ட கிரகங்கள் அங்கே 7ஆம் இடத்துல ராகுவோடு இருக்குது. 8இல் சனி இருந்தால் 7இல் அந்த சனி அட்டமத்து சனி நடக்கும்போது 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது கெடுபலன்களை தராத நிலையில் கோச்சார வேதையாகி விடுகிறது என்கின்ற விதியின் அடிப்படையில் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷமும் கோச்சார பலத்தில் அஷ்டமச்சனி ஒன்றுமே கெடுதலை செய்யாதுங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். என்ன ஒன்று, இந்த வருஷம் முழுக்க செலவுகள் அதிகமாக இருக்கும். தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 நாட்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல அவர் ஏப்ரல் மாதத்தில் வரைக்கும், ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் இருக்கிறது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள். ஏப்ரல் மாதம் மே மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுது. ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் தோல்விகளை அடைந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வெற்றிகள் ஒரு முதல் 1.5 மாதம் 2 மாதத்திலே முடிஞ்சிடும். ஜூன் மாதத்திற்கு பிறகு 12ஆம் இடத்துல அப்படியே உச்சம் என்கின்ற அமைப்பை குரு பகவான் அடைகிறாரே, அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறதில்லைங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லப்படக்கூடிய நாடு விட்டு நாடு போகக்கூடிய, மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய சில தொழில்களை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்துல உச்சகுரு வர்றதுனால இருக்குது. வெளிநாடு வாழ்க்கை, குறிப்பாக கிழக்கு தேசங்களுக்கு போக வேண்டும், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படிக்க போகணும், வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து அதன் மூலமாக போய் அங்கே போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்குதுங்க. வடக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை, வடக்கு திசையிலிருந்து பணம் மற்றும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்ன ஒன்று,
ராகு கேதுக்களுடைய நிலைமைகள் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு கொஞ்சம் கசப்பானதாக இருக்கும். சிலருக்கு காதல், இந்த பிரேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காதல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மை, ஊடல் என்று சொல்லப்படக்கூடிய காதலன் காதலி ஒரு மாதிரியாக இணக்கமில்லாத சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது காதலன் காதலி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது சொந்த வாழ்க்கையில் உண்டு. ஆக நண்பர்கள், கணவன் மனைவி, காதல் போன்ற உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட மற்றவைகள் அனைத்திலுமே ஒரு மேம்பட்ட நல்ல அமைப்பாகவே அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை, எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய, லாபங்களை தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய, நிறைவுகளை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய வசந்த காலம் பிறந்து விட்டது என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு டாப்பான ஒரு அமைப்புன்னு இந்த தமிழ் புத்தாண்டை நிச்சயமாக சொல்லுவேன். அப்படி என்னங்கயா அது அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது? பொதுவாக 6, 11ஆம் இடங்கள் வலுவாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். என்ன நடக்குது? ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தில் குரு பகவான் வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் அமைகிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு 6ஆம் இடத்திலே இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த 3 கிரகங்களுடைய சாதகமான நிலைமை கன்னிராசிக்காரர்களை ஒரு உயரத்தில் வைக்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு. இதில் வேற பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் பெரிய புத்திசாலிகளாக இருப்பீங்க. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொன்னது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அடித்தவரை கூட திருப்பி அடிக்க தேவையில்லை, அவரை வயிற்றில் அடித்தால் போரும் என்கின்ற அமைப்பில் புத்தியை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு அந்த வன்முறை அமைப்புகள்லாம் உங்களுக்கு வராது. இந்த அளவிற்கு புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குறிப்பாக கலைத்திறமையை காட்ட வேண்டும். நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன், நல்லா நடிப்பேன், நல்லா எழுதுவேன், நல்லா இயக்குவேன், எனக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளாக வரணும், இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பெரிய இது போடணும், ரீல்ஸ் போடணும், அது போடணும், வருமானம் வரணும், ஃபேஸ்புக்கில் பெரிய ஆளாகணும், யூடியூப்பில் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், சினிமாவிலேயே ஜெயிக்கணும், இதில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பெரிய அளவில் சிறு குறும்படங்கள் இயக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமாக கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. பெரியவர்கள் எல்லாருக்குமே வழக்கு சாதகமாகக்கூடிய தன்மை, கடன் தீரக்கூடிய தன்மை, நோய் தீரக்கூடிய தன்மை. எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எந்த மருத்துவ முறை நமக்கு நல்லது, அலோபதி கரெக்டாக, சித்தா கரெக்டாக, ஆயுர்வேதிக் கரெக்டாக என்கின்ற மாதிரியாக எந்த மருத்துவம் நமக்கு ஏற்றது என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய 50-60 வயது கடந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பாக்கியங்கள் கிடைக்கும், புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களை விட உயரத்தில் இருக்கக்கூடிய பணம், அந்தஸ்து, அதிகாரம் போன்றவைகளில் சிறப்பானவராக இருக்கக்கூடிய ஒருவருடைய நல்ல அறிமுகங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்திற்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு நல்ல திருமணம், முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணமாவது நல்லா இருக்குமான்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அருமையான 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் என கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய 80% மேல் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்க, அதற்கப்புறம் 10ஆம் இடத்துல அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது. ஒரு 3 மாதங்கள்லேயே அவர் 11ஆம் இடத்திற்கு அதிசார முறையில் வருவது என்பது இன்னும் கொஞ்சம் கொடுப்பினையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராகு கேதுக்கள் எதனா சாதகமற்ற தன்மைகளில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல ராகு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே இருக்கிறார். அதற்கப்புறமா ராகு கேதுக்களுடைய நிலைமைகள் பெரிய அளவில் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காது. அதுக்கப்புறம் அவர் கேள யோகம் என்கின்ற அமைப்பை கேதுவும் குருவும் சேர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக துளாராசிக்காரர்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கெடுதல் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இல்லைங்க. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று சொல்லுவேன், வயதிற்கேற்றாற் போல தான் நடக்கும். ஐயா இவ்வளவு நல்லா சொல்கிறீங்க, ஆங்கில புத்தாண்டு கூட நல்லா சொன்னீங்க, அப்படி பார்த்தா நான் ஒன்றும் பெருசாக நடக்கலையேங்க, எனக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கோச்சார நிலைமைகள் 12 ராசிக்காரர்கள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது என்பது தான் உண்மை.
அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது நடக்க என்ன 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர் 1 கோடி அப்படியே அவருக்கு கிடைச்சிருமா இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருப்பவருக்கு 500 ரூபாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 1000 சம்பாதிப்பவருக்கு 5000, 10,000, 10,000 சம்பாதிக்கக்கூடியவருக்கு 1 லட்சம், 2 லட்சம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவருக்கு 1 கோடி, 2 கோடி என்கின்ற அளவில் அவரவர் இருப்பிடத்தில் அவரவருடைய நிலையிலிருந்து சற்று உயரக்கூடிய அமைப்பாக இந்த கோட்சார அமைப்புகள், இந்த தமிழ் புத்தாண்டு அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. உண்மையிலேயே ஏதாவது ஒரு வகையில் இப்பொழுது எந்த நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த விஷயத்தில் சந்தோஷமும் இல்லாமல் அமைதியின்மையாக மகிழ்வாக இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு 4 மாத காலத்திற்குள்ள, ஏப்ரல்லிருந்து மே, ஜூன், ஜூலையிலிருந்தே உங்களுக்கு அந்த முதல் 4 மாத காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைவாகவே கண்டிப்பாக வருங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. குழந்தைகள் சார்ந்த சிறு குழந்தைகள் பேசலை நடக்கலைன்ற மாதிரி சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு இந்த தடவை மண்மாதா கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்களும் வேலைக்காரர்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எல்லோருக்குமே ஓரளவிற்கு பணவரவு, குடும்பத்தில் அமைதிகள் இருக்கக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டு. கொடுத்து வச்சவங்க நீங்கள். ஏனென்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி, தமிழ் புத்தாண்டின் 1.5 மாத காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போவது என்பது மிகப்பெரிய நிறைவுகளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அப்படியே டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இப்போ 4ல் இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுவும் ஒரு பெரிய யோகம். ஆக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வருடாந்திர கிரக பயிற்சிகளில் 2 பயிற்சி அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால விருச்சிகராசிக்காரர்கள் இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. வயதிற்கேற்றாற் போல நல்லா இருப்பீங்க. பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்குமே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள், வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், நான் எங்கே போய் பார்க்குறது, என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரியாக வீட்டிலும் வெளியிலும் வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய தன்மைகள் உண்டு. இது வரைக்கும் வேலை இல்லை, தண்டச்சோறு வெட்டிச்சோறு, ஏன்பா இப்படியே சோம்பேறியாக கிடக்கிறேன்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு எங்கே எப்படி போவது, எதை பார்ப்பது, யாரை பார்ப்பது, என்ன படிப்பது, ஏது படிப்பது, எந்த வேலைக்கு போவதுன்ற ஒரு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய தன்மை. மிக மிக முக்கியமாக கௌரவம் மதிப்பு கூடக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு உயரத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே இருக்கிறது. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். பலருக்கு திருமணம் நடக்கும். காதல் கைகூடும். அது ரொம்ப பெரிய முக்கியம் இல்லையா? சிலருக்கு காதல் வரும். ஒரு நண்பராக பழகக்கூடிய ஒரு பெண்ணை, தோழியாக பழகக்கூடிய பெண்ணை, நண்பராக பழகக்கூடிய ஆண் நண்பரை ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நேர்மையான முறையில் ஒரு ப்ரொப்போசல் பண்ணி அது காதல் அப்படியே கைகூடக்கூடிய அமைப்புகள், திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அம்மா அப்பா விஷயங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சகோதர சகோதரிகளால் கஷ்டப்பட்டவர்கள், மிக மிக முக்கியமாக அண்ணன் அக்கா சப்போர்ட்டில் தாங்க நான் இருக்கிறேன், எனக்குன்னு மாத வருமானம் சொந்தமாக இல்லவே இல்லைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கன்ற மாதிரியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொந்த காலில் நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நீங்களே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குதுங்க. புதிய அறிமுகங்கள், வாழ்க்கையில் சில புதிய பரிசோதனைகளை செய்து நீங்கள் முன்னேறக்கூடிய தன்மை, சிலர் புதிதாக நண்பர்கள் ஆகக்கூடிய அமைப்பு, அவர்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பரின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் எதிலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய 90% நன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டுங்க 2026 தமிழ் புத்தாண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய அமைப்பு. டிசம்பர் மாதம் முழுவதும் 3, 9ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க. இதுவுமே ஒரு பெரிய அளவில் சோதனைகளை தராமல் உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஐயா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு போய் குரு மாறுகிறாரே, அவர் ஏதாவது ஒரு சோதனைகளை கொடுத்து விடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாகிய குரு
12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைவார் இல்லையா, அது இப்போது அடையப் போகிறார். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் இருக்கிறதே தவிர கெடுதல்கள் எதுவுமே இல்லைங்க. அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும், அதையும் பார்க்கணும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கையில் நல்ல தாராளமான பண வரவுகள் வரப்போகிறது. ஆனால் அதை சேர்த்து வச்சோம், பேங்கில் போட்டோம், அங்கே வச்சோம், இங்கே வச்சோன்ற விஷயங்களே இருக்காது. எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்க, சுப செலவுகளாக பண்ணுவீங்க. 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமானாலும் 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரைக்குமே வீடு வாங்கலை, நிலம் வாங்கலை, வீட்டிற்கு பொருள் வாங்கலை, சொந்த வீடு கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரசச்சோறு மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், வர்ற வருமானம் எல்லாம் டியூ கட்டுறதுக்கே போயிடுது, ஏன் இஎம்ஐயை உன்னப்படி என்னப்படின்னு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், 3 இஎம்ஐ பாக்கி இருக்குது, 2 இஎம்ஐ பாக்கி இருக்குன்னு இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் கண்டிப்பாக ஒரு நிறைவுகள் நிச்சயமாக இருக்கும். வருமானங்கள் அதிகம் இருக்கும், ஆனால் சுப செலவுகள் இருக்கும். மங்கள நிகழ்வுகளே நடக்கலைங்க. பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அல்லது தம்பிக்கே கல்யாணம் பண்ண முடியல, அவர் என்ன வேறு மாதிரி இருக்குது, எத்தனை தான் வரன்கள் வந்து பார்த்து கொண்டே போகிறார்கள், யாரும் சரியான பதில் சொல்லலை. எப்போத்தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமோ தெரியலையே நினச்சிக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு வீட்டில் மங்கள சத்தம் கேட்டு நீங்கள் தாத்தா பாட்டிகள் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்தின் நிறைவு பகுதியில் கண்டிப்பாக வந்துடும். ஆகவே எதிலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதைப் போல கடந்த 1.5 ஆண்டு காலமாக பொறுத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் நிறைவாக நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டுங்க. படிப்படியான முன்னேற்றம் சர்வ நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு அறிமுகம் கிடைக்காம போயிடுச்சு. ஒரு பெரிய உயரதிகாரியோட அறிமுகம் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு பெரிய அரசியல்வாதியோடைய அறிமுகம், இந்த மந்திரியை அறிமுகப்படுத்தினா நல்லாயிருக்கும், எம்எல்ஏவை அறிமுகப்படுத்தினா நல்லாயிருக்கும், இவருடைய ஊர்லேயே இவர் தாங்க பெரிய மனுஷன், இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பிரச்சனைகள் தீருமே என்கின்ற மாதிரியாக ஒரு உயர்ந்த மனிதருடைய ஒரு அறிமுகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அறிமுகங்கள் முதல் 3 மாதங்களுக்குள்ளேயே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வேலை நல்லா இருக்கும், தொழில் அற்புதமாக இருக்கும், வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. ஆனால் என்ன, எல்லாமே செலவாகி போகும். நல்ல பொருட்சேர்க்கை, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவது, மங்கள விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுன்னு 2026 தமிழ் புத்தாண்டு செலவுகளை வைத்தாலும் கூட வருமானங்களும் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்குதுங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு தாங்க 100க்கு 100% நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டாக அமையும். ஏன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் குரு பகவான் ராசிநாதன் இருவரையும் பார்க்க போவது உங்கள் ராசியை மட்டும்தாங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே இந்த தமிழ் புத்தாண்டின் 40-45 நாட்களுக்கு பிறகு உச்சனான குரு பகவான் உங்களுடைய ராசியையும் உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்க போகிறார். கடந்த 5-6 வருஷமாக எந்த ஒரு மகர ராசிக்காரன் நல்லா இல்லைங்க. ஒரு 7-8 வருஷம்னு கூட சொல்லலாம். வயதிற்கேற்றார் போல இளைஞர்கள் சுத்தமாக போராடி தோற்று போயிட்டீங்க, சலிச்சு போயிட்டீங்க, துவண்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க எல்லாருக்கும் இந்த வருஷத்துலேருந்து அப்படியே நல்லாயிருக்கும். ஐயா போன வருஷமே 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, நான் அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்க, ஏதோ நடுக்கடலில் இருக்கிறவன் தலையை அப்படியே மேலே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதானே தவிர இன்னும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கரையை காணமே, நான் எப்போ கரையேறுறது, நான் எப்போ கரை சேர்றது நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கரையேறுதல், கரை சேருதல் போன்ற அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய அருமையான ராசியாக மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்குதுங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிரிந்த கணவன் மனைவி சேருவீங்க, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஃபஸ்ட்டு மேரேஜ் டேமேஜ் ஆகிடுச்சு, செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்குமா, செகண்ட் மேரேஜ் ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு தைரியம் வரும், முகத்தில் ஒரு தேஜஸ் வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடியது, நீங்கள் புத்துணர்ச்சியோடு எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட சமாளிக்கிறீர்கள் என்கின்ற அமைப்பு மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமையுதுங்க. ராசிநாதன் வலுத்திருக்கிறார், 3ஆம் இடத்துல வலுத்திருக்கிறார். இதுவரைக்கும் கை கொடுக்காத உறவுகள், இதுவரைக்கும் கை கொடுக்காத நட்புகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய தன்மை, அடுத்தவர்களை நம்பி மட்டுமே பிழைத்து கொண்டிருந்த ஒரு சூழல் எல்லாம் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியே செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய அந்த குருவின் அதிசார அமைப்பின் அடிப்படையில் வெளிநாடு வெளிமாநிலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே
இது கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, மிக முக்கியமாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது என்பது போன்ற அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இங்கிருந்து வெளியே போகணும்னு நினைக்கக்கூடிய, இந்தியாவிலிருந்து பிறந்த நாட்டிலிருந்து வெளியே போக வேண்டும் என்கின்ற, வெளியே போய் படிக்கணும், வெளியே போய் சம்பாதிக்கணும், இங்கே 1000 ரூபாய், இங்கே வெளியில் 1,00,000 ஆச்சே, ஆக வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் அனைவருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள், மாற்றங்கள் எல்லாம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் சிகரத்தில் ஏறப்போகின்ற நல்லதொரு தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது நன்றாக நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருமான்னு பார்த்தா, கும்பராசிக்காரர்கள் ஒரு 3-4 வருஷமாக நல்லா இல்லை, ஒரு 6 மாதமாக ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது, பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜென்மச்சனி நடந்தபோது பெத்த தாய் தகப்பனே தண்டச்சோறுன்னு திட்டின காலங்கள்லாம் இளைய பருவம் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோமே, 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தண்டச்சோறுன்னு திட்டுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு சோம்பேறியாக போனீங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை, எந்த நேரமும் படுத்து கிடக்கிறது. அம்மாவோ அப்பாவோ வந்து பெட்டுக்கே வந்து சாப்பாடு கொடுத்து நமக்கு கையவும் கழுவி விட்டு வாயம் தொடச்சி விட்ட எத்தனையோ கும்பராசிக்காரர்களை எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு இப்போது மோசமில்லை என்றாலும் கூட ஒரு நிலையில் கும்பராசிக்காரர்கள் இன்னும் முழுவதுமாக மீண்டெழுந்து வர முடியவில்லை என்பது தான் உண்மை. அவர்களுக்கு கூட இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்தே அப்படியே ஆரம்பிச்சிருதுங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக போகிறார் ஐயா. 6ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு பகவான் ஏதாவது கெடுதல்களை எதனா பண்ணிடுவாரான்னு பார்த்தா, ஆமாம், ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணுவார். நல்ல வேலையை கொடுப்பார், அதுதான் கெடுதல். இது வரைக்கும் சும்மா இருக்கிறவங்களுக்கு அப்படியே வெளியே போய் சம்பாதிங்கன்ற மாதிரியான ஒரு நல்ல வேலையை கொடுப்பது, தூர இடங்களில் வேலை கொடுக்கறது, தமிழ்நாட்டை தாண்டி வெளி இடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, 12ஆம் இட சுபத்துவம் அடையது இல்லையா, அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. மிக மிக முக்கியமாக வீட்டுக்கடன், வாகன கடன் என்பது போன்ற ஒரு சொத்துக்கள் சேருவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல். அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஃபுல் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கினா தான் ஆகும் போல் தெரியுது. ஆனால் கடன் வாங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? கடனை அடைக்க முடியும்ன்ற ஒரு தைரியம் இருந்தால் தானே கடனை வாங்குவீங்க. வருமானமே இல்லாமல் நம்ம கடனை வாங்க முடியாது. ஆக ஒரு தைரியம் வந்து நமக்கும் ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் வரும், 2 லட்ச ரூபா வருமானம் வரும், 10 லட்ச ரூபா வருமானம் வரும், எதுக்கும் இதை நம்ம அடைச்சிடலாம் என்பது மாதிரியான ஒரு தைரியம் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல், சுபத்திற்காக நல்லவைகளுக்காக மட்டுமே கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான வருஷமாக தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் அதிசார முறையில் மாறி ஒரு 3-4 மாதம் அங்கேயே இருப்பார். அந்த நேரத்தில் உங்களுக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக கைகூடும். குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களை, வேறு மாதிரியான லவ் மேரேஜுங்க, என் இனத்துக்காரர் இல்லை, என்னுடைய மதத்துக்காரர் இல்லை, அப்பா அம்மா ரொம்ப பெரிய அளவில் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க, எப்போ சம்மதம் கொடுப்பாங்கன்னு தெரியலன்ற மாதிரியாக வேற்று மத இன மாதிரியான அமைப்புகள், அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அம்மா அப்பாவுடைய சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்பு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே எதையும் நம்மளால் இனிமேல் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே சோம்பலாக இருந்தது போரும், எழுந்திருத்து வேலையை பார்ப்போம், இந்த வேலையை பார்ப்பதன் மூலமாக நன்றாக இருப்போம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 தமிழ் புத்தாண்டு. மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து மனக்கவலைகள் விலகப் போகிறீர்கள். ஐயா, மிச்சம் ஒரு ராசி இருக்கே ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு சின்ன சின்ன தடைகள், தடங்கல்கள் கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நல்ல பலன்களை சொல்லிட முடியாது. ரேவதி நட்சத்திரத்திலேயே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உங்களுடைய இந்த ஜென்மச்சனி என்கின்ற சனி வந்து உங்களுடைய நட்சத்திரத்திலேயே போவார். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரம் சிக்கலிலிருந்து விடுபட்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இருக்கும். சரி, இது எதனா சமாளிக்க முடியுமா? நிச்சயமாக சமாளிக்க முடியும். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரோ அப்போது வரக்கூடிய கஷ்டங்களை ரொம்ப நல்ல விதமாக சமாளிக்க முடியும். ஒருத்தர் வந்து உங்களை அடிக்கிறாரு, நீங்கள் நோஞ்சானா இருந்தீங்கன்னா தான் பொட்டுன்னு விழுந்துருவீங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்லா நீங்களும் ஒரு பாடி பில்டராக இருக்கிறான்னு வைங்க, அடியையும் தாங்க முடியும், திருப்பியும் அடிக்க முடியும் இல்லையா? ஆக அந்த நிலைமையில் ராசிநாதன் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் ஜென்மச்சனியின் தாக்கத்தினை மீனராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பாகவே இப்போது இருக்கும்.
ஏற்கனவே ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைன்றது தான் உண்மை. 2K கிட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் சாதிக்கலை. வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா சம்பளம் வரல, வேலை கிடைச்சாலும் என்னுடைய தகுதி திறமைக்கேற்ற வேலை இல்லை, வீட்டிலேயும் கோஆப்ரேஷன் இல்லை, வெளியிலேயும் கெட்ட பேராக இருக்குது, திறமைகளை காட்டுவதற்கு வாய்ப்புகள் இல்லை, நானே ஒரு மாதிரி சோம்பலாகி போயிட்டேன், எனக்கே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது, நண்பர் ஏமாத்துறாரு, காதலோ சொல்லவே வேண்டாம், அந்த மாதிரியான எதிலும் ஒரு நிம்மதி இல்லாமல் விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஓரளவிற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பலன்லாம் இருக்காதுங்க. எல்லா இடத்துலையும் நான் மீனராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலையாகத்தான் பலன் சொல்கிறேன். 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் 40-45 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் சொத்து சேர்க்கை, தொழில் நிரந்தரம், வேலை நிரந்தரம், பதவி உயர்வு, பட்டம் போன்ற அமைப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. இது வரைக்கும் எதை ஒரு லட்சியமாக கொண்டு இருக்கிறீங்களோ, ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருக்கணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு மனதிற்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அந்த ஆசைகள் எல்லாமே 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு மட்டும்தாங்க சோம்பல் அதிகமாக இருக்கும். எதாக இருந்தாலும் அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல ஒரு நல்ல வலிமையான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இருக்குங்க. ஏன்னு சொன்னால் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். அதற்கப்புறம் கூட அவர் 6ஆம் இடத்திற்கு போகிறது பெரிய அளவில் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்காது. முதல் 2 மாதங்கள் சோம்பலாக 1.5 மாதங்கள் சோம்பலாக இருந்தாலும் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை என்பது, பணம் என்பது, உறவு என்பது, நட்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை மட்டுமே தருமே தவிர பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருடமாகவே அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு.